ப்ரோக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி தான் இருக்கணும். ரைட் கண்டென்ட்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா. நம்ம ஆர்டிக்கல் மூலமாக எழுதுகிற மூலமாக அவங்க பணம் நம்ம சம்பாதிக்கலாம். இல்லைன்னா ஆர்டிக்கல் நம்ம தேவை அப்படிங்கிறவங்க வந்து இதில் வந்து பணம் கொடுத்து ஆர்டிக்கல் வந்து வாங்கிக்கலாம். இந்த பர்பஸ்க்கு இந்த டேக்ஸ் ப்ரோக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைன்அப் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான், சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் ஃப்ரீன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் வரும் டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏதாவது நம்ம பிளாக் இருக்குது, ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம ரைட் பண்ணுறது தேவைப்படுது அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேத்தர் டு ஏர்ன் மணி ரைட்டிங் கண்டென்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற சைன் இன் இருக்குது பாருங்கள், அந்த அசான் ஆத்தர்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஆத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் வந்து எப்படி இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும், சரிங்களா. இந்த பேரால் என்ன போட்டிருக்காங்கன்னா இதில் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கம்மியாக இருக்கிறவங்க இந்த இதை பண்ண முடியாது. அதுக்கடுத்து இது வந்து அமெரிக்கா குடிமகனாக இருக்கணும். அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு இருக்கணும் அப்படிங்காங்க. அதனால் சில தகவல்கள் வந்து இந்த இதுக்கு நம்மக்கிட்ட தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து பெறணும்னா நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்து தான் நம்ம உள்ளே வந்திருப்போம். அந்த இமெயில் ஐடி கொடுத்து நம்மக்கிட்ட வந்து தேவையான தகவல்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா. அது இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஃபீல்டு ஸ்டடின்னு போட்டிருக்கேன், நான் செல்ஃப்னு போட்டிருக்கேன். இது வந்து இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவ் டிட் யூ ஹேர் அபவுட் அஸ்ன்னு இதில் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. நான் வந்து இப்போ வந்து கூகுள்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இங்கே அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணோம். நம்ம லாகின் கொடுத்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுலாம் கொடுத்துருக்கோங்க. 2 பாக்ஸுக்கு டிக் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான். ஒன்று சொல்ல, அதாவது இந்த இதுக்கு கீழே வந்து எக்ஸ்பெர்ட்ஸ்ன்னு இருக்காங்க. நீங்கள் எதை பற்றி ஆர்டிக்கல் போட போகிறீங்க அப்படின்ட்டு நிறையா டைட்டில் இருக்கும். இந்த பியூட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இதில் வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் நீங்கள் வந்து போடலாம், சரிங்களா. நான் வந்து இப்போ வந்து எஜுகேஷனுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்து ஹெல்த்து, அடுத்து ஃபிட்னஸ், எத்தனை இது கொடுக்கலான்னு தெரில, ஆனால் நான் கொடுத்து பார்க்குறேன். நியூஸ் 4 டைப்பு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபுட்டு ஒன்று சேர்த்துக்கிறேன். அடுத்து என்டர்டைன்மெண்ட், அடுத்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், பியூட்டி, பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ், அப்புறம் ஆஃபீஸ், ஹோம் அண்ட் லிவிங், மியூசிக் அண்ட் டான்ஸ், ப்ராடக்ட். போதும்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியா போஸ்ட்டு, ட்ராவல் அண்ட் டூரிசம், எத்தனை கொடுக்கலான்னு தெரில. நான் நாட்டுக்கு நிறையா கொடுத்துருக்குறேன். நம்ம கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதை பற்றி யாருமே வீடியோ போடலை தமிழில், நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம். அந்தளவுக்கு
இவ்வளோ டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணிக்கிறோம். நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 8 எழுத்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் 3-4 அவங்க கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எழுத்து இருக்கணும், ஸ்மால் இது இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்பிள் வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. நான் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டேன். பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணிட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? செக் பண்ணியாச்சு. இப்போ சைன்அப் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ஃபார் டெக்ஸ்ட் ஃபோர் அட் திஸ் we are unable to take your application into consideration. We wish you the best in your future endeavors. ஓகே, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாகின் கொடுக்கும்போது சைன்அப் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் ஃபுல் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம லாகின் கொடுக்கும்போது கொடுக்கும்போது கேட்கும், நீங்கள் கிளைண்ட்டா இல்லை ஆத்தர் லாகின் நான் கொடுத்துட்டு லாகின் கொடுத்து பார்ப்போம். ரீகேப்சா டெஸ்ட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெயிலில் வரும். சரிங்களா? அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரீகேப்சா டெஸ்ட்டுக்கு நம்ம ஃபுல் பண்ணணும்னு வச்சாலும் இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இந்த அடுத்தடுத்து இப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது வரையும் வெயிட் பண்ணணும். சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பை பாய்.